பல்வேறு வகையான பாக்கெட்களை தெரிந்து கொள்ளுதல். அண்டர்ஸ்டாண்டிங் டிஃப்ரெண்ட் பாக்கெட் ஸ்டைல்ஸ். இந்த வீடியோவில் நாம் பாக்கெட்களை பற்றி, அதாவது பாக்கெட் என்றால் என்ன, அதன் பல்வேறு வகைகள் என்ன, அவை எவ்வாறு வடிவமைக்கப்படுகின்றன என்பதை அறிய உள்ளோம். ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு பொருட்களை எடுத்து செல்ல பை ஒன்று தேவைப்படும் என்பது உங்களுக்கு தெரியும். அதே போல சிறு பொருட்களை பாதுகாப்பாகவும் எளிதாகவும் கையில் வைத்துக்கொள்ள உடைகளில் ஒரு சிறிய பவுச் தைக்கப்படுகிறது. ஆடையின் மீது கூடுதலாக ஒரு துண்டு துணி சேர்த்து தைக்கப்படும் போது அது ஒரு பாக்கெட் என்று அழைக்கப்படுகிறது. ஒரு பாக்கெட் என்பது பயன்பாட்டுக்கு உதவுவது மட்டுமல்லாமல் ஆடைகளின் அழகையும் மேம்படுத்துகிறது. வாருங்கள், பல்வேறு வகையான பாக்கெட்டுகளையும் அவை எவ்வாறு உருவாக்கப்படுகின்றன என்பதையும் பற்றி அறிந்து கொள்வோம். பேட்ச் பாக்கெட். ஆடையின் மீது தனியாக ஒரு துண்டு துணியை தைப்பதன் மூலம் உருவாக்கப்படும் பாக்கெட் பேட்ச் பாக்கெட் என்று அழைக்கப்படுகிறது. இதை ஆடையின் முன்புறத்திலும் பொருத்தலாம், பின்புறத்திலும் பொருத்தலாம். இது பேனாக்கள், பணம் அல்லது பிற சிறிய பொருட்களை வைக்க பயன்படுகிறது. சைட் பாக்கெட். ஆடையின் முன்பக்க பக்கவாட்டு பகுதிகளில் ஃபேஷன் ட்ரெண்டுகளுக்கு ஏற்ப சைட் பாக்கெட் உருவாக்கப்படுகிறது. இது பொதுவாக ஆண்கள் மற்றும் குழந்தைகளின் பேண்ட்டுகளில் தைக்கப்படுகிறது. இது வசதியாக இருப்பதுடன் ஸ்டைலாகவும் இருக்கும். ஃபிளாப் பாக்கெட். இந்த பாக்கெட் பேட்ச் பாக்கெட் போலவே தைக்கப்படுகிறது, ஆனால் இதில் பாக்கெட்டை மூடக்கூடிய ஒரு கூடுதல் துண்டு துணி உள்ளது. இதற்கு ஃபிளாப் என்று பெயர். பாக்கெட்டின் மேல் உள்ள ஃபிளாப் அதில் இருக்கும் பொருட்களை பாதுகாப்பாக வைத்திருப்பதோடு அவை கீழே விழும் வாய்ப்புகளை குறைக்கிறது. வெல்ட் பாக்கெட் அல்லது சிங்கிள் போன் பாக்கெட். வெல்ட் பாக்கெட்டுகள் பெரும்பாலும் ஆண்களின் ஆடைகளில் பயன்படுத்தப்படுகின்றன. அவை ட்ரவுசர்களின் பின்புறத்தில் அல்லது கோட்களில் தைக்கப்படுகின்றன. இந்த பாக்கெட் கால் சட்டைக்குள் மறைக்கப்படுவதால் அதில் உள்ள பொருட்கள் வெளியே வராமல் பாதுகாப்பாக இருக்கும். 2 பீஸ் 1 பாக்கெட். இரட்டை துணி போன் பாக்கெட். சிங்கிள் போன் பாக்கெட் போலவே தைக்கப்படுகிறது. மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் ஒரு மெல்லிய போன் அல்லது விளிம்பு இருக்கும். ஒற்றை பாக்கெட்டில் ஒரு அகலமான போன் இருக்கும், ஆனால் இரட்டை துணி கொண்ட பாக்கெட்டில் 2 மெல்லிய போன்கள் இருக்கும். அதனால்தான் இது இரட்டை துணி வெல்ட் பாக்கெட் என்று அழைக்கப்படுகிறது. சுருக்கம். இந்த வீடியோவில் நாம் பாக்கெட்டுகளை பற்றி அறிந்து கொண்டோம். பாக்கெட்டுகள் சிறு பொருட்களை வைப்பதற்கும் பயன்பாடு காரணங்களுக்காகவும் அலங்கார நோக்கங்களுக்காகவும் உதவுகின்றன என்பதை நாம் புரிந்து கொண்டோம். அவை ஒரு ஆடையின் ஒட்டுமொத்த தோற்றத்தையும் பயன்பாட்டையும் மேம்படுத்துகின்றன. பாக்கெட்டுகளின் வடிவமைப்பு ஆடையின் அமைப்பு மற்றும் பயன்பாட்டிற்கு உதவுகிறது. இப்போது உங்களுக்கு ஒரு பணி. ஏதேனும் ஒரு துண்டு துணியில் சீமை ஏற்படுத்தி ஒரு பேட்ச் பாக்கெட்டை தைக்கவும். இது பாக்கெட் வடிவமைப்பு மற்றும் தையலில் உங்களுக்கு நேரடி அனுபவத்தை அளிக்கும்.